Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு சோம்பு, அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தனியா, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஒரு துண்டு போட்டுருக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லது மட்டனுக்கு. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மட்டனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். உங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, சுக்காவுக்கு இப்படி அரைச்சா போதும். வெங்காயம் வதங்கிருக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணிலாம் வற்றிடுச்சு நல்லா. இன்னும் தண்ணி வற்றுறதுனா கூட வற்ற வச்சுக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கணும். அதில் அரைச்சி வச்ச மசாலா இந்த மசாலா மட்டும்தான், வேறு மசாலா நமக்கு காரம் வேணும்னா அதிகமாக காரம் சேர்க்குறதுனா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சுருளை வரவும் நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் மல்லி இலை போட்டு இறக்க போகிறேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.